இன்னைக்கு மட்டும் அச்சுவுக்கு ஏதாவது பிரச்சனை வரட்டும், அப்புறம் அந்த செக்ரட்டரிக்கு இருக்கு. என்னாச்சு? யார் நம்பரும் கனெக்ட் ஆகல கிராணி. அங்க போதைப்பொருள் பயன்படுத்துறதா எங்களுக்கு செய்தி வந்திருக்கு. அது உண்மையா தெரிஞ்சுக்கிறதுக்காக பீச் ரிசார்ட்ல போலீஸ் ரைட் பண்ணிருக்காங்க. போதைப்பொருள் மட்டும் இல்ல, தடை செய்யப்பட்ட ஊசிவங்க பயன்படுத்துறாங்கன்னு எங்க ஸ்டேஷனுக்கு இன்னைக்கு இப்படி கிடைச்ச ஒரு ரகசிய செய்தி அடிப்படையில தான் நாங்க அந்த ரைடை நடத்திருக்கோம். இதுல நிறைய பெரிய எடுத்து பசங்களும் சம்மந்தப்பட்டிருக்காங்க. ஓகே சார். இந்த மாதிரி பெரிய எடுத்து பசங்க போதைப்பொருள் யூஸ் பண்றது சாதாரணமாய் போச்சு. இங்க கிட்டத்தட்ட 20-25 பேர் இருக்காங்க. எல்லாருமே நிறைய குடிச்சிருக்காங்க. இவங்கள சில பேர் தடை செய்யப்பட்ட போதை மருந்தை பயன்படுத்திருக்காங்க. இவங்க எல்லாம் போலீஸ் ஸ்டேஷன் அழைச்சிட்டு போய் விசாரணை பண்ண போறோம். இந்த மாதிரி எங்களுக்கு அடிக்கடி ரூமர் தகவல் வரும். ஆனா இப்பதான் பிடிச்சு கன்ஃபார்ம் பண்ணிருக்கோம். இத பத்தி எங்க மேல் அதிகாரிகிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு என்ன நடவடிக்கை எடுக்கலாம்னு முடிவு பண்ணுவோம். தம்பி, இதுல பெரிய தம்பியோட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி 2-3 பேர் இருந்தாங்க, நீங்க பாத்தீங்களா? கண்டிப்பா இந்த கேஸ்ல மாட்டினவங்களே அந்த கேஸையும் நாங்க சும்மா விட போறது இல்ல. ப்ளீஸ் ப்ளீஸ் அவங்க டிவில காட்டாதீங்க. அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் பார்த்தா துடிச்சு போயிருவாங்க. எடுக்காதீங்க ப்ளீஸ். சரி, ஐயோ, பாக்கறதுல கேமரா திருப்பிட்டாங்களே அவங்க. எப்படி சார் தெரிஞ்சது? நாங்க ரூம்ல ஒரு பெரிய தம்பி அங்க தான் இருப்பாரு. என்ன உத்தமன், நேரங்காலம் தெரியாம இப்படி எல்லாம் கொளுத்தி போடாதீங்க. இல்ல தம்பி, கொஞ்சம் சந்தேகமா இருந்தது, அதான். என்ன அச்சுவோட ஃப்ரெண்ட்ஸ் நம்பருக்கும் போக மாட்டேங்குது? நாம எது நடக்க கூடாதுன்னு நினைக்கிறோமோ அதுதான் நடக்குது அத்தை. அவ மாறிட்டே வரான். நம்ம குடும்பத்துக்கு நல்லது நடக்க போகுதுன்னு சந்தோஷமா இருக்கிறப்போ இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறத பார்க்கும்போது மனசுக்கு கஷ்டமாவும் வேதனையாவும் இருக்கு அத்தை. கடவுளே, என்ன அசிங்கம் இது. சுச்சி, கவலைப்படாத, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். உத்தமன், மேடம், இந்த இன்சிடென்ட் நடந்தது எந்த ஏரியா போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்ல வருதுன்னு கண்டுபிடிங்க. அந்த ஏரியா ஏசிபியை உடனே காண்டாக்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நம்ம லாயர் கிட்ட உடனே சொல்லுங்க. ஒருவேளை அச்சு இந்த விஷயத்துல இன்வால்வ் ஆயிருந்தான்னா காதும் வச்ச மாதிரி மேட்டரை முடிங்க. சரிங்க மேடம். எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். ஆனா எந்த காரணத்தை கொண்டும் JKR குடும்பத்தோட பேரோ இல்ல அச்சு பேரோ மீடியாவுல வரக்கூடாது. Do you understand? ஓகே மேடம். Do it now. சரிங்க மேடம். போலீஸ் கிட்ட மாட்டி இருந்தா அவமானம் தான் சார். JKR குரூப் கம்பெனியோட சேர்மன் இந்த மாதிரி ஒரு பார்ட்டில போலீஸ் ரைட்ல மாட்டிருக்காருன்னு தெரிய வந்ததுன்னா அது மேடத்துக்கு எவ்வளவு பெரிய அசிங்கம். இப்படி ஆயா மாதிரி எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறது நிறுத்து. டோர் க்ளோஸ் ஆயிடுச்சு. பசிக்குது. சாப்பாடு ஏதாவது வழி பண்றியா? தபார், எல்லாத்துலயும் நான் ஜெயிக்கணும். எனக்கு ஜெயிக்கிறது மட்டும் தான் பிடிக்கும். அப்படி ஜெயிச்சுட்டேன்னு வச்சுக்கோயே, இந்த தூக்கம் பசி இதெல்லாம் எனக்கு வரவே வராது. நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னு நினைச்சுக்கோங்க. எப்படி நீங்க எதுவுமே பண்ண மாட்டீங்களா? நாங்க அப்படியே ஃபீல் பண்ணிக்கணுமா? ஒருவேளை நீ எல்லாரும் மணி கிஸ் பண்ணிருந்தானா ஓகே ஃபைன், நான் ஜெயிச்சிட்டேன்னு நினைச்சுக்கிறேன். வசு, இப்ப இந்த ரூம்ல உன்னியனை தவிர வேற யாருமே இல்ல. நீ கிஸ் கொடு, அப்புறம் நான் ஜெயிச்ச மாதிரி ஃபீல் பண்ணிக்கிறேன். ஐயோ, என்ன இது வம்பா இருக்கு. ரூம் வேற லாக்கா இருக்கு. என்ன பண்றதுன்னே தெரியலையே. நான் உங்களுக்கு கண்ணாடியில கிஸ் பண்ண மாதிரி நீங்களும் எனக்கு கண்ணாடியில கிஸ் பண்ணிடுங்க. கண்ணாடிக்கு கண்ணாடி. கேம் ஓவர். ஓகே, இப்போ அட்வான்ஸ்க்கு வேணா கண்ணாடியில கிஸ் பண்ணிக்கிறேன், அப்புறம் நேர்ல கிஸ் பண்ணிக்கிறேன். செக்ரட்டரினா என்ன தெரியுமா? பாஸுக்கு கொசு கடிச்சா கொசுவை விரட்டணும்.
விரட்டு. கொசு அடிக்கிறேன்னு அர்ஜுன் சார் பக்கத்துல போறதுக்கு கூட பயமா இருக்கே. பாட்டி இங்க பாரு பாட்டி, எனக்கு வசு அவங்க கூட பேசுறது போறது வரதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கல பாட்டி. இப்ப வந்துருவாடா, அப்படி ஓரமா உட்காந்துட்டு அப்படியே பாத்துக்கிட்டே இரு, வந்துருவா. கொஞ்சம் தான் இருக்கு பாட்டி. சரிங்க பாட்டி, நான் மும்பையில வச்சு அவ கழுத்துல தாலியை கட்டியிருப்பேன். அவன் ஒருத்தனால எல்லாமே கெட்டு போச்சு. இப்போ உனக்கு ஒரு விஷயம் சொல்லவா? எந்த பொண்ணு கூடயும் இவ்வளோ நாளா இவ்வளோ நெருக்கமா இருந்ததே இல்ல. ஃபர்ஸ்ட் டைம் உன் கூட தான் இருந்திருக்கேன். சுருக்கமா சொல்லணும்னா இன்னைக்கு தான் நமக்கு ஃபர்ஸ்ட் நைட். ஐயோ போங்க அர்ஜுன் சார், இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க. நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. ஒரு பொண்ணு கூட இவ்வளோ க்ளோஸா இருக்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் நைட் இதான். உன் கூட தான் நிறைய சண்டை போட்டிருக்கேன், உன்னை நான் நிறைய திட்டிருக்கேன். இப்போ உன் கூடயே ரொம்ப க்ளோஸா இருக்கேன். இனிமே நமக்குள்ள எப்பவும் சண்டை வரக்கூடாது, ஓகே? நிஜமாவா அர்ஜுன்? அர்ஜுனா? ஏய் சரி அதை விடு. இந்த பாம்பேல ஒரு லெஜெண்ட் வந்தான் தெரியுமா? ஃபுல்லா நகையெல்லாம் போட்டுட்டு உன்னை கூட தாலி கட்ட ட்ரை பண்ணானே. நான் கூட அவன் வாயில பங்குன்னு வச்சனே. அவன் திருப்பி வரானா? ஆமா பேபி. ஓ, வரா. நெக்ஸ்ட் டைம் வந்தான்னு வச்சுக்கோயே, அவனை புரட்டி போட்டு அவன் முதுகெலும்ப முறுக்குன்னு வச்சிடறேன், ஓகே? உன் பொண்ணு நல்ல ஊர் சுத்த அனுப்பிட்டு ஏன் பேத்திய பத்தி நீ கவலைப்படுறியாடி? ஏய், அவரைய போட்ட துவரையாடி முளைக்கும். நேரம் கெட்ட நேரத்துல அது எங்க இருக்குதோ என்ன பண்ணிட்டு இருக்குதோ, உன் பொண்ணு ஒன்ன மாதிரி தானடி இருப்பா. உங்களுக்கு கொஞ்சம் கூட நாகரிகமாவே பேச தெரியாதா? ஐயோ, பேச தெரியாதுமா, ஆளை வச்சு கொஞ்சம் கத்துக்கூட. மூஞ்சியும் மொகரையும் பாரு. பாட்டி, அத்தைக்கு நான் இவ்வளவு நேரம் இருக்கிறது பிடிக்கல போல இருக்கு பாட்டி. எனக்கு கூட தான் பிடிக்கல. தாலி கட்டாம மருமக மாமியார் வீட்டுல இருக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க போல இருக்கு. சரிங்க, நான் போயிடுறேன் அத்தை. நான் போயிட்டு காலையில வரேன். வரேன் அத்தை. இந்த நேரத்துல என்ன பண்றீங்க? உள்ளியா கேக்குறாருல? கேக்குறேன்ல, உனக்கு இங்க என்னமா வேலை? சொல்லுங்க, உங்க ரெண்டு பேருக்கு என்ன சம்பந்தம்? உங்களை போட்டோ எடுத்து மீடியால போட்டதா சரியா வரும். நடையா ஸ்டேஷனுக்கு. சார், எங்க குடும்ப மானமே போயிடும் சார். நான் மட்டும் உங்க கிட்ட மாட்டின வீட்டுக்கே போக முடியாது. என்ன வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவாங்க சார். சார் என்ன சார் பண்றா? என்னையா பண்றா? சார், இப்ப இவங்க என்னுடைய வைஃப், நான் அவங்களுடைய ஹஸ்பண்ட். நீங்க தாராளமா போட்டோ எடுங்க, பிரஸ்ல போடுங்க, டிவில கூட போடுங்க. அச்சோ, நோ நோ. என்னாச்சு? ரெசார்ட்ல ரைடு நடந்துச்சுல, அங்க இருந்து தப்பிக்கிறதுக்காக நம்ம அச்சு அவன் அந்த செக்ரட்டரிய கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி கனவு வந்துச்சு. அதான் என்ன அறியாமையே கத்திட்டேன். அத்தை, எதுக்கு நீங்க இவ்ளோ பதட்டப்படணும்? அப்படி ஏதாவது ஒண்ணு நடந்தா அப்படி ஒருத்தனோட கொடுத்தன நடத்தணுமான்னு வசுந்தரா தான் வருத்தப்படணும். என்ன சுச்சி பேசிட்டு இருக்க நீ? நம்ம குடும்ப கௌரவம் என்ன, லெவல் என்ன? அச்சுவை யாருன்னு நினைச்ச? ஜேகேஆர் குடும்பத்தோட மூத்த வாரிசு. அவன் பக்கத்துல ஒருத்தி நிக்கணும்னா அதுக்கு ஒரு தகுதி வேணும். போன ஜென்மத்துல புண்ணியம் பண்ணிருக்கணும். யார் இவ? யார் அவன் பக்கத்துல நிக்கிறதுக்கு? இந்த மாதிரி சூழ்நிலையில கூட நீங்க அவனை விட்டு கொடுக்காம பேசுறது எனக்கு ஆச்சரியமா இருக்கத்த. என்னது இது? வீடுக்குள்ளேயே வீடு கட்டிட்டு இருக்க? என்னதான் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் ஒரு வயசு பையனும் பொண்ணும் இருக்கிற இடத்துல இப்படி ஒரு தடுப்பு இருக்கிறது நல்லது தானே. இது நீங்க தடுப்பு மாதிரி பார்க்காதீங்க. இந்த பக்கம் என்னோட ரூம், அந்த பக்கம் உங்களோட ரூம். தட்ஸ் ஆல். தண்ட கருமாந்திரம், லூஸ் மாதிரி பேசாத. உன்னால இங்க இருந்து ஓட முடியல, என்கிட்ட நல்லா மாட்டிக்கிட்ட, பயம் அப்படியே பொங்கி வருது. இதெல்லாம் சமாளிக்கிறதுக்கு இந்த ஸ்கிரீனை கட்டி காமெடி பண்ணிட்டு இருக்க, கரெக்டா? இருந்தாலும் நான் உன்னை விட மாட்டேன், பாக்குறியா?
நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணாம ஓரமா படுத்துட்டு இருந்தேன். ஸ்கிரீனை கட்டி என்ன வெறுப்பேத்திட்டேன். ஐயோ வசந்தரா, இப்படி பண்ணிட்டியே. தேவையில்லாம நீயே உன் தலையில மண்ணை வாரி போட்டுக்கிட்டேடி. இப்ப ஸ்கிரீன் எடுத்துட்டேன், அடுத்தது உன்னையும் எடுக்கிறேன். அந்த மாதிரி என்ன பண்ண வைக்காம நீயே வந்துடு. என்னதான் சூழ்நிலை தனிமையை அமைச்சு கொடுத்தாலும் சபலமோ சஞ்சலமோ படுற ஆளு நான் இல்ல. என்னோட மானத்துக்கும் தன்மானத்துக்கும் ஒரு ஆபத்து வந்தா அதை காப்பாத்துறதுக்காக நான் போராடுவேன். அந்த போராட்டத்துல என் உயிர் போனாலும் நான் கவலைப்பட மாட்டேன். என்ன பயந்துட்டியா? சூப்பர். இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல என் ஃபிங்கர் டிப்பு கூட உன் மேல படாது. புரிஞ்சுதா? ரமா, என்ன காப்பாத்திட்ட. ஆளை பாரு, போ அப்படி. ஏய் ஏய், மூவ் பண்ணு. இரிட்டேட் பண்ணாத, மூவ் பண்ணு. ஐயோ 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 என் சார் கிடைச்சிருச்சு சார், இதுவா பாருங்க. என்ன சார் இது மஞ்சள் கயிறு மாதிரி இருக்கு? புரியலையா உனக்கு? ஒருவேளை போலீஸ்காரன் உள்ள வந்துட்டானா இதை நீ கழுத்துல மாட்டிக்கிட்டு புருஷன் பொண்டாட்டின்னு பில்டப் தரணும், அதுக்காக வச்சிருக்கேன். என்ன சார் இது? அந்த மாதிரி இடமா இது? ஏய், டென்ஷன் ஆக்காத. என் பஸ் மட்டும் இப்ப எங்க இருக்கான்னு தெரிஞ்சது, நான் அப்படியே போய் அந்த குடிகாரனை அடிச்சு தூக்கி போட்டு என் பஸ் தூக்கிட்டு வந்துருவோம் பாட்டி. சொல்லுங்க பாட்டி. அதெல்லாம் ஒண்ணு வேணாம். என் பொண்ணு உன் கூட வந்தா பாக்குறவங்க எல்லாம் காரி துப்ப மாட்டாங்க. பாட்டி அடியே, இப்ப சொல்றேன் கேட்டுக்கடி. உன் பொண்ணுக்கு இவன் தாண்டி மாப்பிள, இவன் தாண்டி உனக்கு மருமகன். உன் பொண்ணு கழுத்துல இவன் தாலி கட்டி கம்பீரமா இந்த வீட்டுக்குள்ள அழைச்சிட்டு வருவான். அதையும் நீ 2 கண்ணை வச்சுட்டு பார்க்க தானடி போற. பாரு, நீ வா சோதி, வா வா. அட வான்றல, வா. உன்னோட அவருக்கு போன் போட்டா இவனோட இவ எங்க இருக்கான்னு தெரியும்லடி. போன் போடு. உடனே பண்ற பாட்டி. சிம் 1ல இருந்து போனோம், எங்க இருக்கா? பாட்டி, இது நேத்து யோசிச்சிருக்க வேண்டியதானே? பசி மயக்கத்துல எல்லாம் மறந்துருச்சுடா. இப்பதான் ஒண்ணுன்னா ஞாபகத்துக்கே வருது. பாட்டி, கோடி ரூபாய் ஞாபகத்துல வச்சுக்கோ. பசு எனக்கு முழுசா கிடைச்சாதான் முழுசா அமௌண்ட் கிடைக்கும். ஹலோ ஹலோ, ஆனந்த் சார். ஆமா, நான் ஆனந்த் தான் பேசுறேன். நீங்க யாரு? ஏய், போன அவ எங்கன்னு கேளு. இரு பாட்டி. ஆனந்த் குரல் அப்படியே காது வழியா மண்டைக்குள்ள நுழைஞ்சு என்ன அப்படியே கிறுகிறுக்க வைக்குது. நான் கொஞ்ச நேரம் அனுபவிச்சுக்கிறேன். ஐயோ, இங்க ஒருத்தன் காதல் கிறுக்குல தடுமாறி நிக்கிறான். இவ என்னடான்னா காது வழியா காதல் மண்டைக்குள்ள ஏறிடுச்சுன்னு உளறிட்டு இருக்கா. சொல்லுங்க இலக்கியா. வசு நேத்து ஆபீஸ்க்கு வந்தவ இன்னும் வீட்டுக்கு வரவே இல்ல. எங்க போயிருக்கான்னு தெரிஞ்சுக்கலாமேன்னு போன் பண்ண. ஏய், அவ வசுந்தரா எப்போ வருவாங்கன்னு கேக்குறாளே, இப்ப என்ன பதில் சொல்றது? மிட் நைட் பார்ட்டில அர்ஜுன் மாமாவும் வசுந்தராவும் போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டதா சொல்லிடாதீங்க. வேற ஏதாவது சொல்லி சமாளிங்க. என்னது, பர்த்டே பார்ட்டிக்கு போய் போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டாங்களா? கேட்டியடி உன் பொண்ணு லட்சணத்தை? என்ன நல்ல மினிக்கிட்டு மிட் நைட் பார்ட்டிக்கு போயிட்டு போலீஸ்ட மாட்டிக்கிட்டாளாம். இப்ப என்னடி சொல்ற? நல்ல தையத்தக்கான்னு சதுராட்டம் ஆடினாலே அப்பவே நீ அவளை அடக்கி இருக்கணும். இப்ப அந்த ஆட்டக்காரி போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டா. அம்மா, அப்படிலாம் இருக்காது. யார் சொன்னாலும் நான் இதை நம்ப மாட்டேன்.
நீ நம்மள நீங்க யாரடி அழுதுட்டு இருக்கா? முத்தத்துல நின்னாலும் முச்சந்தில நின்னாலும் மூதேவி மூதேவி தான். இத நல்லா ஞாபகத்துல வச்சுக்கங்கடி. பெருசா அவளுக்கு சப்பா கட்டு கட்டாத. ஐயோ போச்சே போச்சே, வீட்டோட மான மரியாதை எல்லாமே போச்சே. அம்மா நீங்க சொல்ற மாதிரி அவ போலீஸ் ஸ்டேஷனுக்குலாம் போயிருக்க மாட்டா. அப்படி போனா கூட திரும்பி பத்திரமா வீட்டுக்கு வருவா. அவ மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? உங்க மனசுக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கிற எதுவுமே உங்களை விட்டு தூரம் போகாது. ஒருவேளை விண்டோ வழியா வெளியே விழுந்திருக்குமோ? நோ சான்ஸ். அதெல்லாம் விழுந்திருக்காது. ஏய், ஒருவேளை உன்கிட்ட இருக்குமோ? என்ன சார் சொல்றீங்க? என்கிட்டயா? இங்க விழுந்த பொருள் இங்க தானே இருக்கணும், எங்கேயுமே இல்ல. அப்ப நீ தானே வச்சிருக்கணும். சார் அப்படியெல்லாம் பேசாதீங்க சார். நான் அந்த மாதிரியெல்லாம் செய்ய மாட்டேன். இருங்க, வேணும்னா இந்த ஹேண்ட்பேக்கை கூட செக் பண்ணிக்கோங்க. இப்பவாவது என்ன நம்புறீங்களா? ஏய், நான் உன்னை நம்பவே மாட்டேன். நீ தான் எங்கேயோ ஒளிச்சு வச்சிருக்க. சொல்லு. என்ன சார் நீங்க தேடுற பொருள் என்னன்னே எனக்கு தெரியாது. அப்படி இருக்கிறப்ப நான் எப்படி சார் அதை ஒளிச்சு வைக்க முடியும்? நீ ஒளிச்சு வச்சிருக்கியோ இல்லையோ, அட்லீஸ்ட் உன் ட்ரெஸ்ல எங்கேயாவது விழுந்திருக்குல்ல. ஜஸ்ட் உதறி பாரு. ஓகே, நான் திரும்பிக்கிறேன். சார் இது அநியாயம் சார். என்ன பொருள்னே எனக்கு தெரியாது, ஆனா நீங்க செக் பண்ண சொல்றீங்க. பரவாயில்ல சார், நீங்க சொல்றீங்கிறதுக்காக நான் செக் பண்ணி பாக்குறேன். என்ன பாத்துட்டியா? பாத்துட்டேன் சார், என்கிட்ட இல்ல. நல்லா பாத்தியா? பாத்துட்டேன் சார், என்கிட்ட இல்ல. ஒருவேளை அந்த பொருளுக்கு உங்ககிட்ட இருக்கிறதுக்கு பிடிக்கல போல இருக்கு. வசு, ஸ்டாப் இட். அப்படியே கொன்னுடுவேன். அது என் ஃப்ரெண்டு கொடுத்தது. எப்போ என் கூட தான் இருக்கும், எங்கேயும் போயிருக்காது. என்ன அர்ஜுன் சார், உங்களுக்கு இவ்ளோ கோவம் வருது? ஒரு வகையில அந்த பொருள் காணாம போனது கூட நல்லதுக்கு தான். இல்லனா அந்த ஃப்ரெண்ட கண்டுபிடிச்சு அவ லைஃபையும் நாசம் பண்ணிருப்பீங்க. ஏய் வசு, ஸ்டாப் இட். என் ஃப்ரெண்ட பத்தி ஒரு வார்த்தை பேசணும், உங்க மரியாதை கெட்டு போயிடும். உங்க ஃப்ரெண்ட கண்டுபிடிச்சு நான் வேலையில இருந்து போறதுதான் உங்களுக்கு சந்தோஷம்னா அந்த ஃப்ரெண்டு நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கணும் சார். அதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். நடக்கும், நிச்சயமா நடக்கும். எப்படியோ அர்ஜுன் சார ஒரு நல்ல வழிக்கு திருத்திருக்கேன். கடவுளே நன்றி. அர்ஜுன் எங்க இருக்காங்கிற விஷயம் எனக்கு இம்மீடியட்டா தெரிஞ்சாகணும். இன்னும் 1 மணி நேரத்துல அவங்க 2 பேரும் என் கண்ணு முன்னாடி நிக்கணும். சரிங்கம்மா. போங்க போங்க போங்க. ராத்திரி முழுக்க போலீஸ் ஸ்டேஷன்ல மாமா செம்ம காண்ட்ல இருந்திருப்பாரு. வீட்டுக்கு வந்த உடனே உங்க எல்லாருக்கும் இருக்கு கச்சேரி. ஹேய், என்ன பண்ற? ரூமை கொளுத்தி விட்டு ஹெல்ப் கத்த போறியா? அப்படி கத்துனாலும் யாரும் வர மாதிரி தெரியல சார். நான் ஒன்னும் ரூம கொளுத்த போறது இல்ல, கதவுல கொளுத்த போறியா? அவசரப்படாதீங்க சார், ஒரு ஐடியா பண்றேன். என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. வேணும்னா நீங்க மிஸ் பண்ண பொருளை போய் தேடுங்க, போங்க. சடனா என்னை விட்டு ரொம்ப தூரம் போயிட்ட மாதிரி இருக்கு. எனக்கு இருந்த ஒரே ஆறுதலான விஷயம் நீ தானே. இப்ப நீயும் போயிட்ட. ஆனந்த், உத்தமன் கமிஷனர் ஆபீஸ்க்கு போனாரே, கொஞ்சம் ஃபோன் பண்ணி என்ன ஆச்சுன்னு கேளு. ஓகேமா. மேடம், அர்ஜுன் சார் வந்துட்டார் மேடம். அச்சு வந்துட்டானா? ஏண்டி, நீ தானே இவனுக்கு செக்ரட்டரி.
வீட்ல எல்லாரும் தவிச்சுக்கிட்டு இருப்பாங்க, வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும்னு தெரியாது. யூஸ்லெஸ் ஃபெலோ. பப்பிமா, டோன்ட் blame her. இன்னைக்கு நான் உன் முன்னாடி சேஃப்டியா நிக்கிறேன்னா அது காரணம் அவதான். எவ்வளவு பக்காவா சேஃப் பண்ணா தெரியுமா? ஆமா. ஒரு பெரிய குடும்பத்து புள்ள இப்படிதான் நடந்துக்கிறதா? ஊரு கிடக்கிற கிடப்புல இந்த மாதிரி பண்றதெல்லாம் தப்புன்னு தெரியாதா ஆனந்த்? சாரோட ஃப்ரெண்ட் அர்ஜுன் சாருக்கு ஃபோன் பண்ணி ஒரு அர்ஜென்ட் பிசினஸ் மீட்டிங் இருக்கு, வர முடியுமான்னு கேட்டாரு. அதுக்கு தான் நானும் சாரும் போனோம். இந்த மாதிரி பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்கிறது எங்களுக்கே தெரியாது மேடம். பப்பிமா, நைட் ஃபுல்லா ஒரே இன்ட்ரெஸ்டிங்கான சீக்வென்ஸ், ஒரே ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ். பயங்கரமா பார்ட்டி பண்ணிட்டு இருக்கோம் பப்பிமா. சடனா போலீஸ் வந்துட்டாங்க. ஆமா, நானும் பயந்துட்டேன். உடனே வசு வந்து ரூம்ல போட்டு லாக் பண்ணிட்டா. நைட் ஃபுல்லா 2 பேரும் ரூம்ல சேஃபா இருந்தோம். என்னது, நைட் ஃபுல்லா 2 பேரும் ஒரே ரூம்ல இருந்தீங்களா? எஸ். ஏய் நில்லு. என்ன மேடம்? சரி போ. நீ போ வசு. பப்பிமா, ஏன் அவளை உத்து உத்து பாத்துட்டு இருக்க? அது ஒண்ணு இல்ல அச்சு, சும்மாதான். அவ கழுத்தையே பாத்துட்டு இருக்க? சும்மாதான்ப்பா. நான் சொல்றேன் மாமா, போலீஸ் ரைட் வந்தப்போ நீங்க வந்து வசுந்தரா கழுத்துல தாலியை கட்டி இவ என் பொண்டாட்டின்னு சொன்னீங்களாம். அந்த மாதிரி கனவு கண்டிருக்காங்க. எதுக்கு அச்சு இப்படி சிரிக்கிற? நான் கனவு கண்டதுக்கு நீங்க 2 பேரும் இப்படி சிரிக்கணுமா? சிரிக்காம என்ன பண்ணுவாங்களாம்? அப்படி ஒரு கனவு வந்து எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இந்த ஜென்மத்துல மட்டும் இல்ல, எந்த ஜென்மத்திலயும் இப்படி நடக்குது போப்பி. ரொம்ப தேங்க்ஸ். எதுக்கு தேங்க்ஸ்? அவங்க கேள்வி கேட்க ஆரம்பிச்சதும் நீங்க கரெக்டா உள்ள வந்து காப்பாத்திட்டீங்க. பப்பிமா உன்னை திட்டி அந்த கோவத்துல நீ வேலை விட்டு போயிட்டேன்னா நமக்குள்ள இருக்கிற சேலஞ்ச் என்ன ஆகுறது? நான் என்னோட ஃப்ரெண்ட தேடி கண்டுபிடிச்சு முன்னாடி நிக்க வைக்கிறேன் சேலஞ்ச் பண்ணிருக்கேன்ல. அவளை பார்த்த உடனே நீ வேலையை விட்டு போகணும். அதுதான் நம்ம டீல். உங்க ஃப்ரெண்ட மீட் பண்ணணுங்கிற நினைப்பு அதிகமா இருக்கா, இல்ல என்ன வேலையை விட்டு அனுப்பணுங்கிற எண்ணம் அதிகமா இருக்கா? உன்னுடைய சந்தேகத்துக்கு காலம் கூடிய சீக்கிரத்துல பதில் சொல்லும். ஓகே, பை வசு. பை 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 பை. see you see you see you see you see you. bye 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 bye. ஏய் பாருமா, நான் எதுவும் பண்ணல. உடம்பு முழுக்க இப்படி சுத்திட்டு வரியே, உனக்கு ஒரு மாதிரி இல்ல? எடு. ஐயோ, கதை கெட்டது. இவளை இங்க இருந்து பிரிச்சு அனுப்புறதுக்காக திட்டம் போட்டு நானே சேர்த்து வச்சிட்டேன் போல இருக்கே. பாய் அர்ஜுன் சார். ஹலோ, நமக்குள்ள இருக்கிற அக்ரிமெண்ட் ஞாபகம் இருக்குல்ல? நான் வரேன் சார். எங்க இருக்க நீ? நீ வந்தாதான் இவன் என்ன போவாவா? அர்ஜுன், அவன் அப்பா திவசத்துக்கு வந்தது, குடிக்காம வீட்டுக்கு வந்தது, ரெண்டுமே அவன்கிட்ட யாருமே எதிர்பார்க்காத பெரிய மாற்றம் தானே? நீங்க சொல்றதுல பாதிதான் உண்மை. மாற்றம் வந்தது என்னமோ நிஜம்தான். ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி அதுக்கு நான் காரணம் இல்ல. அவரு சின்ன வயசுல சந்திச்ச ஒரு பொண்ணுதான் இத்தனைக்கும் காரணம். ஆமா மேடம், அந்த சின்ன பொண்ணு ஞாபகார்த்தமா ஏதோ ஒரு பொருள் இன்னும் அவர்கிட்ட இருக்கு. நிச்சயமா அந்த பொருளும் அந்த பொண்ணும் தான் இவரோட இவ்வளவு மாற்றத்துக்கும் காரணம். அந்த பொருள் நேற்று தொலைஞ்சு போச்சு. அர்ஜுன் சார் நேற்று அந்த பொருளை தொலைச்சப்போ அவர் முகத்துல தெரிஞ்ச பதட்டத்தையும் தடுமாற்றத்தையும் பார்த்தப்போ அந்த பொண்ணு கொடுத்த அந்த பொருளுக்கு அவரை எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறாருன்னு அப்பதான் எனக்கு தெரிஞ்சது மேடம்.
வசுந்தரா, எனக்கு நீ சொல்றத கேக்கும்போது ஒரு சந்தேகம் வருது. ஒருவேளை அர்ஜுன் தேடிட்டு இருக்கிற பொண்ணும் நாங்க தேடிட்டு இருக்கோமே அந்த விபத்துல பாதிக்கப்பட்ட குடும்பம், இவ அந்த குடும்பத்தை சேர்ந்த பொண்ணா இருப்பாளா? அது எனக்கு தெரியல மேடம். ஆனா ஒரு விஷயம் மட்டும் நிச்சயமா தெரியுது. அந்த பொண்ணு மட்டும் திரும்ப கிடைச்சிட்டா அர்ஜுன் சார் கண்டிப்பா இந்த வேண்டாத பழக்கம் சகவாசம் எல்லாத்தையும் தூக்கி வீசிடுவாரு மேடம். நீங்க புதுசா ஒரு அர்ஜுன் சாரை பாப்பீங்க. அந்த அளவுக்கு அந்த பொண்ணு அர்ஜுன் சாரோட மனசுல ஆழமா பதிஞ்சிருக்கான்னு தோணுது. நீ சொல்ற மாதிரி நடந்தா அதை விட எனக்கு வேற என்னம்மா வேணும்? மேடம் எனக்கு டைம் ஆகுது, நான் கிளம்பட்டுமா? சரிம்மா. ஏய் என்னடி திறந்த வீட்டுக்குள்ள ஏதோ நுழைற மாதிரி நேரம் வந்துகிட்டு இருக்க? இல்ல பாட்டி. என்ன இல்ல பாட்டி நொல்ல பாட்டின்னு என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்லவா? அவன் கூட பார்ட்டிக்கு போயிட்டு போலீஸ்ல மாட்டிக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் இப்படி உட்கார்ந்துட்டு வர. ஏய் வீட்டுக்குள்ள இருந்தா எனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? ஐயோ உன்னால இந்த வீட்டு மானம் போச்சு, மரியாதை போச்சு, எல்லாமே போச்சு. அந்த பேங்க்கார வந்து கழுத்தை பிடிச்சு நம்மள தள்ளுறதுக்கு முன்னாடி அக்க பக்கத்துல இருக்கிறவங்க நம்ம கழுத்தை புடுங்குவாங்கடி. நான் போலீஸ்ல எல்லாம் மாட்டிக்கல, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகவும் இல்ல. என்ன நம்புங்க, அர்ஜுன் சார் கூட ஒரு பார்ட்டிக்கு போயிருந்த ஒரு பர்சனல் செக்ரட்டரியா அது என்னோட கடமை. அப்போ அங்க திடீர்னு போலீஸ் வந்துருச்சு. நாங்க ஒரு ரூம்ல லாக் ஆயிட்டோம். ஆனாலும் போலீஸ் கண்ணுல படல பாட்டி. பாத்தியாடி உன் பொண்ணு லட்சணத்தை பெருசா சப்பக்கட்டு கட்டினியே. இப்போ அவளே அவ வாயாலேயே ஒரே ரூம்ல இருந்தான்னு ஒத்துக்கிட்டா. இப்ப என்னடி பண்ணுவ? ஐயோ ஐயோ என் தம்பி குடும்பத்தோட மானம் இப்படி காத்துல கற்பூரமா கரையுதே. நான் எந்த தப்பும் பண்ணலன்னு சொல்றேன்ல, அப்புறம் எதுக்கு ஒண்ணும் இல்லாத விஷயத்த ஊதி ஊதி பெருசாக்குறீங்க? பாவம் ஒன்ன சொல்லி என்ன பண்றது? நீ அம்மா அம்மான்னு இழஞ்சிட்டு நிக்கிறியே, அவளே என் தம்பிக்கு 2ஆம் தாரம் தானடி. உனக்கு முதல்ல சூடு சொரணை இருந்திருக்கணும், அப்பதானே உன் பொண்ணுக்கு இருக்கும். வசு எப்படி எல்லாம் பேசுறாங்கன்னு பாத்தியா? அம்மா அம்மா பாட்டி, அம்மாவை ஒன்னும் சொல்லாதீங்க பாட்டி. ஏதோ கோவத்துல அப்படி பேசிட்டாங்க. அம்மா பாவம் பாட்டி. அப்பா நீ எங்கப்பா போயிட்ட? எப்ப வருவ? உன் போனுக்கு என்னப்பா ஆச்சு? எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. நீங்க இருந்தா பாட்டி இப்படி எல்லாம் பேச மாட்டாங்க. நீ திரும்ப வர வரைக்கும் பாட்டி எங்களை உயிரை விட வச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன்ப்பா. எப்பப்பா வருவ? கடவுளே, எப்படியாவது இதை நடத்திடு. மாமா, நம்ம அப்படியே ஜாலியா கார்ல ஒரு ரவுண்டு போலாமா? வா. இப்படி அறிவு இருக்கா உனக்கு? மேல வந்து விழுற. லாங் டிரைவ் கேக்குதா உனக்கு? என்ன மாமா, நான் உங்களையே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கேன். நீங்க என்னடானா என்ன புடிச்சு தள்ளுறீங்க. இதெல்லாம் உங்களுக்கே நல்லா இருக்கா? நான் அந்த வசுந்தராவை எப்படி வீட்டுக்கு அனுப்பலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். டிஸ்டர்ப் பண்ணாத. என்ன பிளான் பண்ணாலும் தப்பிச்சுக்கிட்டே இருக்கா பேபி. மாமா, நீங்க மட்டும் ஒரு பக்கா பிளான் போட்டு என்கிட்ட சொல்லுங்க. அப்புறமா நான் அவளை பாத்துக்கிறேன். இந்த டைம் மிஸ் ஆகாத மாதிரி பண்ணிடுறேன் நானு. வாய் மூடு. உன்னோட எக்ஸிகியூஷனை நான் பார்த்தனே ஃபார்ம் ஹவுஸ்ல. தேவையில்லாம தீபாவை கோத்துட்டு அவ போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கா. இத நான் எதிர்பார்க்கவே இல்ல மாமா. இந்த டைம் கண்டிப்பா அந்த மாதிரி எல்லாம் ஆகாது. அவளை வெட்டுறதுக்கு நம்ம பிளான் பண்ண வேணாம். அவளே எனக்கு ஒரு சூப்பர் சான்ஸ் கொடுத்துருக்கா. என்ன சான்ஸ் மாமா? அந்த ஃப்ரெண்டை கண்டுபிடிச்சு எத்தனை வந்து நிக்க வச்சா வசுந்தரா வேலையை விட்டு போயிடுவா. என்ன இது, நமக்கு செக் வைக்கிற மாதிரி எல்லாம் வருதே. அர்ஜுன் மாமா அந்த பொண்ணை கண்டுபிடிச்சிட்டா நாம அவ்வளவுதான். அர்ஜுன் மாமாவா அப்புறம் நினைச்சு கூட பார்க்க முடியாது. அதனால அன்னைக்கு அந்த போட்டோ மேல நெயில் பாலிஷ் கொட்டின மாதிரி அர்ஜுன் மாமா கூடவே இருந்து ஏதாவது பண்ணி அந்த பொண்ணை கண்டுபிடிக்காத மாதிரி பண்ணிடணும். என் ஃப்ரெண்டை கண்டுபிடிக்க போறது நீ இல்ல, வேற யார் தெரியுமா? யார் மாமா? அந்த லூசு வசுந்தரா தான். என்ன மாமா சொல்றீங்க? அவளை என் கூட அழைச்சிட்டு போய்
அவளை வச்சே என் ஃப்ரெண்டை கண்டுபிடிக்க போறேன். அது மட்டும் நடந்தது வச்சுக்கோயேன், அவ்வளவுதான் நட்சத்திரா. மாமா எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? ஃப்ரெண்ட் அவ கண்டுபிடிச்சிட்டா அவளுக்கு வேலை போயிடுமே, அப்புறம் அவ எப்படி இந்த விஷயத்துல உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவா? பண்ணுவா, பண்ண வைப்பேன். என்கிட்டயே சவால் விடுறா, அவளை வச்சே இந்த சேலஞ்சை கிளியர் பண்றேன். தட்ஸ் அர்ஜுன். பாத்துட்டு ரொம்ப இரும்புறாடி. ஹலோ ஆம்புலன்ஸ், எங்க அம்மா ரொம்ப சீரியஸா இருக்காங்க. நான் உங்களுக்கு லொகேஷன் ஷேர் பண்றேன், கொஞ்சம் சீக்கிரமா வாங்க. அம்மா ஒண்ணும் இல்லம்மா. அம்மா தேங்க் காட், கண்டு முடிச்சிட்டாரு. உன்னை தேடி கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறப்பவே எல்லாமே நல்ல விஷயமா நடக்குது. யாரு என்னன்னே தெரியாம முறையா ஒரு உயிரை காப்பாத்திருக்கேன். ஐ எம் வெரி ஹாப்பி. சீக்கிரமாவே உன்னை கண்டுபிடிக்கிறேன் பாரு. என்னாச்சு டாக்டர்? இவங்களுக்கு வீசிங் ப்ராப்ளம் இருக்கு. என்னாச்சுன்னே தெரியல. திடீர்னு ரொம்ப அதிகமாயிடுச்சு. ரொம்ப இரும்பெல்லாம் செய்றாங்க. ரொம்ப கஷ்டப்படுறாங்க டாக்டர். ப்ளீஸ் டாக்டர், எப்படியாச்சும் எங்க அம்மாவை காப்பாத்துங்க டாக்டர், ப்ளீஸ். டாக்டர், என் தம்பி பொண்டாட்டி தான் இப்படியேதான் மாசத்துல 4 நாள் இருமி படுத்துக்கிட்டே இருப்பா டாக்டர். நீங்க எல்லா டெஸ்டையும் பண்ணுங்க. இந்த பணத்தை பத்தி எல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க. சீதனமா கொண்டு வந்ததே பல லட்சம் இருக்கு. சரி, நீங்க முதல்ல எமர்ஜென்சி வார்டு கொண்டு போங்க டாக்டர். போங்க சீக்கிரம் போங்க. அடியே, உன் அக்காக்காரி அந்த அர்ஜுன் கூட ஓடி போய் ராத்திரி பூரா தங்கிட்டு வந்தால, அதுல பாவண்டி உன் அம்மாக்காரி இடிஞ்சு போயிட்டா. வெளியில பொண்ணை பத்தி விட்டு கொடுக்காம அவ பேசினாலும் உள்ளுக்குள்ள அப்படியே நொந்து நூல் ஆயிட்டா. அந்த அதிர்ச்சியில இந்த மூளைக்குள்ள ஏதோ ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அப்படியா சொல்ற? அப்படியே அம்மா இரும்புறாங்க? அடியே, இந்த மூளை அப்படியே உறைஞ்சு போச்சுன்னு வச்சுக்கியே, ஆட்டோமேட்டிக்கா இந்த தொண்டை அப்படியே டமார்னு ஓபன் ஆகி போயிடும். இதெல்லாம் நான் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்கடி. அந்த டாக்டர் வந்து 4 வார்த்தை இங்கிலீஷ்ல டபடபான்னு சொல்லுவான் பாரு, அப்ப தலைய ஆட்டிக்கிட்டு ஓகேன்னு சொல்லுவீங்க. என்னவோ. சிஸ்டர், லேப் எங்க இருக்கு? வெளியில போய் லெஃப்ட்ல போங்க மேடம். தேங்க் யூ சிஸ்டர். ஏய், நீ என்ன இங்க? இரு, நீ திருப்பியும் வந்து இங்க ஆயவதானே ஜாயின் பண்ணிட்ட? ஐயோ, அப்படியெல்லாம் இல்ல சார். அது வந்து ஸ்டாப் இட். நமக்குள்ள ஒரு டீல் இருக்கு தெரியுமா? என் ஃப்ரெண்டை கண்டுபிடிக்கணும்னு. அதுக்கப்புறம் நீ கூட ஞாபகம் இருக்குல்ல? அது கண்டுபிடிக்க தான் போறேன், நீ என் கூட வா. இல்ல இது அதுக்கு முன்னாடி இன்னொரு வேலை இருக்கு, அதுக்கு போலாம். ஐயோ சார், விடுங்க சார், யாராவது பார்க்க போறாங்க. தபர், டியூட்டிக்கு வராம இங்க இருக்க. நான் எங்க போனாலும் என் கூட வர வேண்டியதானே உன்னோட டியூட்டி. நான் முக்கியமான விஷயமா டாக்டர் பார்க்க போறேன். இனிமே இதெல்லாம் நீ தான் ஃபாலோ பண்ணணும். வா சார், ப்ளீஸ் சார். என் அம்மா ரொம்ப முடியாம இருக்காங்க சார். ஐசியூல வச்சிருக்காங்க சார். ஏய், யார்கிட்ட கதை விடுற? நம்ம போட்ட அக்ரிமெண்ட்னால தானே பயந்து வராம இருக்க நீ. ஐயோ, சத்தியமா இல்ல சார். நீங்க வேணா வந்து நேர்ல பாருங்க சார். இப்போ உங்க அம்மா கூட நீ மட்டும் வந்திருக்கீல, வேற யாராவது வந்திருக்காங்களா? கூட யாராவது வந்தாங்களா? அவங்கள விட்டு நீ ஏன் கூட வா. சார் ப்ளீஸ் சார், சொன்னா கேளுங்க சார். நான் எங்க அம்மாவை விட்டு வர முடியாது. எந்த அளவுக்கு உன் சிச்சுவேஷன் உனக்கு முக்கியமோ அந்த மாதிரி எனக்கு ஒரு சிச்சுவேஷனுக்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? நீ இப்போ எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்து என் கூட ஜாயின் பண்ணிக்கோ. ஓகேவா? தேங்க்யூ சார். என் வேலையை முடிச்சுட்டு கண்டிப்பா நான் உங்க கூட வருவேன் சார். இப்போ அந்த பொண்ணை தேடி போறனே, உனக்கு பயமா இல்லையா? நான் எதுக்கு சார் பயப்படணும்? என்ன நடந்தாலும் அந்த கடவுள் எனக்கு நல்ல வழியை காட்டுவாரு. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு சார். போ. ரொம்ப கிரிட்டிக்கலா தான் இருக்காங்க. ஆஸ்துமா பேஷண்ட்டுக்கு மூச்சு திணறல் வர்றது இயல்புதான். ஆனா திடீர்னு லங்ஸ் ஃபங்க்ஷன் குறைஞ்சிருக்கு. ஏதோ இன்ஃபெக்ஷன் ஆன மாதிரி தெரியுது. பிளட் டெஸ்ட், எக்ஸ்ரே, ஸ்கேன் எல்லாம் எடுத்துட்டோம். ரிசல்ட் வரட்டும், பார்க்கலாம். கடையில வாங்கி மிளகாத்தூளை வச்சது காரம் நல்லா தூக்கலா தான் இருக்கு. எப்படியாவது எங்க அம்மாவை காப்பாத்தி கொடுங்க டாக்டர், ப்ளீஸ் டாக்டர். பணங்காசை பத்தி எல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க டாக்டர். எவ்வளவு செலவானாலும் நான் ஏற்பாடு பண்ணிடுறேன்.
என் தம்பி பொண்டாட்டிக்கு காரியம் மட்டும் பண்ண வச்சிடாதீங்க. நுரையீரல் டாக்டரும் சர்ஜனும் வந்துகிட்டு இருக்காங்க. நீங்க அக்கவுண்ட் செக்ஷனுக்கு போங்க. அங்க எவ்வளவு பணம் கட்டணும்னு சொல்லுவாங்க. முதல்ல பணம் கட்டுங்க, அதுக்கப்புறம் தான் எதுவும் சொல்ல முடியும். சரிங்க டாக்டர். ஏய், உங்க அக்கா கறி என்னமோ பணத்தை முந்தானாலேயே முடிஞ்சு வச்சிருக்க மாதிரி இவ்வளவு ஸ்பீடா போயிட்டு இருக்கா? மேடம், பேஷண்ட் பேர் துளசி. மூச்சு திணறலுக்காக அட்மிட் பண்ணிருக்கோம். பணம் எவ்வளவு கட்டணும்? ஒரு நிமிஷம் மேடம். 5 லட்சம் கட்டணும். ஆக்சிடென்ட் ஆன இடத்துல அது கிடைக்கல. அதனால போலீஸால இவரை பத்தின டீடைல்ஸ் தெரிஞ்சுக்க முடியல. ஆனா கூடிய சீக்கிரமே கண்டுபிடிச்சிருவேன்னு சொல்லிருக்காங்க. ஓகே டாக்டர். ஹாஸ்பிட்டல்ல இருக்கறதால சைலண்ட்ல வச்சிருக்காரோ என்னமோ. பரவாயில்ல டாக்டர், அவருக்கு ஃபுல் கான்ஷியஸ் வரட்டும். நீங்க எனக்கு ஃபோன் பண்ணுங்க, நானே வந்து பாக்குறேன். ஓகே டாக்டர், ஒரு சின்ன ஹெல்ப். அவர் அடிபட்டு வந்து சேர்த்தது நான் தான் அப்படின்னு அவருக்கும் தெரிய வேண்டாம், அவர் ஃபேமிலிக்கும் தெரிய வேண்டாம். ஒருவேளை தெரிஞ்சதுன்னா அவங்க வந்து ஒரு கடன் பட்ட மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுவாங்க. which I don't want that to happen. ஓகேங்களா? எனக்கு அவரை காப்பாத்தணும்னு தோணுச்சு, காப்பாத்திட்டேன். That's all. You are great அர்ஜுன். ஒவ்வொருத்தரும் ஹெல்ப் பண்ணிட்டு அதை வச்சு பப்ளிசிட்டி தேடுற இந்த காலத்துல இவ்வளவு பெரிய உதவி செஞ்சுட்டு தெரிய வேண்டாம்னு சொல்றீங்க பாத்தீங்களா? உங்களை நினைச்சா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எனக்கு அவர் பொழைக்கணும். அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு எவ்வளவு செலவானாலும் நீங்க என்கிட்ட கேட்கலாம். உங்க பில் கவுண்டர்ல சொல்லுங்க. I will transfer through online. ஓகேங்களா? ஓகே. Thank you doctor. Thank you so much. Thanks for your time. Bye. அர்ஜுன் சார்! அர்ஜுன் சார்! சார் நில்லுங்க! வசு, அழாத வசு. நீ அழுதா ஐயோ என் மனசு கஷ்டமா இருக்கு வசு. அம்மாவை நான் காப்பாத்துறேன் வசு. என்ன வசு அப்படி பாக்குற? இந்த மாதிரி நேரத்துல நான் உனக்கு உதவியா இருக்கணும்ல. நீ கவலைப்படாத வசு. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, அம்மாவை காப்பாத்திடலாம். அம்மாவை நீங்க காப்பாத்தினா பெரிய புண்ணியமா போகும். ப்ளீஸ் காப்பாத்துங்க. ப்ளீஸ்லாம் வேணாம் வசு. அம்மாவை காப்பாத்துங்கன்னு எனக்கு ஒரு உத்தரவு போடு, அது போதும் எனக்கு. அம்மாவை போய் பார்க்கலாமா? வாங்க. சூடா கொஞ்சம் காப்பி தண்ணி குடிக்கிறியா? நீயும் குடி பாட்டி. சரி, அந்த டாக்குமெண்ட் வச்சிருக்கல? இருக்கு. அங்க என்னடி பாத்துட்டு இருக்க? சோதிமணி வந்திருக்கால, அவங்கிட்ட கேளு. பாட்டி, மாமா ஹாஸ்பிட்டலுக்கு பில் கட்டுறேன்னு சொன்னாரு. மாமாவா? மாமா வசு என்ன மாமான்னு சொல்லிட்டாலே. சோதி, சோதிமணி. ஐயோப்பா, என்ன என் தங்கமே, உண்மையிலேயே உனக்கு ரொம்ப பெரிய மனசுடா. என் தம்பி குடும்பம் ஒரு இத்து போன குடும்பம் தெரிஞ்சும் அதுங்களுக்கு இப்படி உதவி பண்றேன்னு சொல்றியே, உனக்கு ரொம்ப பெரிய மனசுடா. நான் தான் கந்து வட்டிக்காரன் இல்லைன்னு சொன்னேன் வசு. இவரு நான் காலம் ஃபுல்லா அசலும் உன் கூட இருக்கேன். எனக்கு வட்டியே வேணாம், நீ என் கூட இரு, அது போதும். ஐயோ பாட்டி, நேரமாகுது பாட்டி. ஜோதி மாமா கிட்ட பணத்தை வாங்கி முதல்ல கட்டிடலாம். ஏய், நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? என்ன நடக்குது நீ பேசிட்டு இருக்க? அடியே, இந்த காலத்துல எவனாவது பணத்தை அள்ளி சும்மா அப்படியே தூக்கி கொடுத்துருவானா? ஏதோ 2 பேரும் பேசிக்கிறாங்களா, பேசி முடிவுக்கு வரட்டும். அதுக்குள்ள அவளுக்கு ஒண்ணு மூச்சு அடங்கி போயிடாது. ஐயோ பாட்டி, ட்ரீட்மெண்ட் உடனே ஆரம்பிக்கணும். லேட் ஆனா ஆபத்து.
ஐயோ அதெல்லாம் உனக்கு தெரியுமா? இந்த பாரு, பணம் கொடுக்கறவன் ஏதோ கேக்குறான், பணம் வாங்குறவன் ரொம்ப யோசிக்கிறா. சட்டு புட்டுன்னு கேட்டதை கொடுத்துட்டு பணத்தை வாங்கி பில்ல கட்ட வேண்டியதானே? என்னமோ பெருசா ரொம்ப இது மாதிரி யோசிக்கிறா. ஏய், அவங்க அம்மா உயிருக்கு போராடிட்டு இருக்கா, இவ ரொம்ப பெருசா பில்டப் கொடுத்துட்டு இருக்கா. உனக்கு இருக்கிற அக்கறை பாசம் கூட இதோ பெத்தவ மேல இவளுக்கு இல்லையே. உயிரை காப்பாத்த இப்ப எனக்கு வேற வழியே தெரியலம்மா. அட சனியும் பிடிச்சவளே, சாக கிடக்குற இப்ப கூட நீ அடங்க மாட்டியா? அம்மாடி, நீ கையெழுத்து போட்டு அப்புறமா போலாமா? நான் சொல்றேன்ல. புனிடா மாமா உனக்கு தான். போடு போடுறி, போடு. அடியே அடியே, எங்கடா கையெழுத்து போட்டாளா? எங்க கையெழுத்து போட்டா? உள்ள போயிட்டா. 5 லட்சம் ரூபாய் கட்டினாதாம்மா ட்ரீட்மெண்ட் ஆரம்பிப்பாங்க. அவ்வளவு பணத்துக்கு நான் எங்கம்மா போவேன்? அதுக்காக தாம்மா நான் இப்படி ஒரு முடிவு எடுத்தேன். உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேம்மா. என்ன காப்பாத்துறதுக்காக அந்த மிருகத்தை கல்யாணம் பண்ணிப்பியா? இதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன், சம்மதிக்க மாட்டேன். என் உயிரை போனாலும் நான் சம்மதிக்க மாட்டேன். அம்மா, ஐயோ, அம்மா, அம்மா, டாக்டர், நர்ஸ், அம்மா, பொண்ணு, அம்மா, அம்மா.